எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல் சாங் இப்போ நீங்க கேட்டீங்க. இந்த சாங் ஃபார் இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Ausef Bachchan uncle, my dearest Ausef uncle, Kerala, he is the senior most composer இப்போ 40-50 years இப்போ he's given us so many classics எங்களுக்கு கொடுத்திருக்காரு Ausef Bachchan uncle. So நான் Ausef uncle-க்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஐ டோன்ட் நோ வை இட் டுக் ஹிம் சோ லாங். ஏன் அங்கிள், ஏன் இவ்வளோ நாளா நீங்க வரல? பட் பெட்டர் லேட் தென் நெவர். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எல்லோரும் கண்டிப்பாக Ausef Bachchan uncle with open heart, open arms எல்லாரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ம மக்கள் எல்லாரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். such an amazing composer and இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்திருக்காரு யுகபாரதி சாரோட வரிகள்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஒன்ஸ் அகேன். அபிலாஷ் அவர்களுக்கு best wishes to the team. You have such an amazing crew. And Jitin sir, I'm waiting to watch this movie. And Anju, to you also, you look so pretty. So thank you so much and looking forward to watching this movie. Thank you. மேம் அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம் மேம். அது வந்து நாங்க லைவ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல இந்த பாடல் இல்லைன்னா Ausef Bachchan சார் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேம். அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு மேம். சோ அதனால அவருக்காக ஒரு டெடிகேஷன் நீங்க வந்து பண்ணணும் மேம் ஆன் ஸ்டேஜ். எங்களுக்காக வேண்டாம், எங்களுக்காக சாருக்காக ஒரு டெடிகேஷன். மலையாள பாட்டா? எந்த அங்கிள் எந்த பாட்டா பாடுறே? தமிழ் பாட்டு. ஓகே, இல்ல இதே பாடுறேன். லிரிக்ஸ் ஞாபகம் இல்ல, இப்ப பாடிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சோ லிரிக்ஸ் இல்லாம மேம் உங்களுக்கு பிடிச்ச சாரோட சாங் கூட நீங்க எதனா பாடுறனா பண்ணலாம். மலையாளத்துலயா? ஏன் மலையாளத்துல நாங்க எவ்வளவு பாட்டு இருக்கு. அவரோட பாட்டு இல்லையே. சோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடுறேன். ராசா ராசா கண்ணே சாய்ந்தாடி முன்னே முன்னே உன் தூயிலே இருந்தால் குழங்களும் ஆகும் பொன்னே தாராரீரீ ராராராரீ தாராரீரீ முத்தங்கள் போதுமடா. And இதோட சரணம் also சார் வந்து மெலடி மேக்கர். லவ் யூ அங்கிள். அண்ட் மலையாளத்துல இருந்து என்னோட மோஸ்ட் ஒரு பெரிய ஹிட் சாரோட மியூசிக்ல வந்து யாதவம் ஹரி மாதவம் ஹிருதயகானம் நந்தனம் நருச்சந்தனம் ஷௌரே கிருஷ்ணா ஒருவள் பாடி விதுரமாம் ஒரு கீதம் விரகமதுவாம் ஒருவள் பாடி விதுரமாம் ஒரு கீதம் ஒரு மௌன சங்கீதம். அங்கிளுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச மூவி இது. தேங்க்யூ சோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம். ஒரே ஒரு சப்தம் நீங்க ஸ்டேஜ் நீங்க மேம் நம்ம சுஜாதா மோகன் மேம் ஸ்டேஜுக்கு அவங்க கூட போறோம். சோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்போம். சோ நம்மளோட புலியை நம்ம ஸ்டேஜுக்கு கூடலாம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சுஜாதா மோகன் மேம் டு தி ஸ்டேஜ்.
first of all, a big congrats to the full team. Trailer அப்படி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, டிரெக்டர் அபிலாஷ், எனக்கு அபிலாஷ் இந்த ஃபர்ஸ்ட் பேசின போதே அபிலாஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம், அப்படி தட் இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தெரியற ஒரு குவாலிட்டி அது. And the trailer is so beautiful, and the song is also beautiful. Actually நான் ஜாஸ்தி ஐ திங்க் என்னோட நான் பாடின டைம்ல ஜாஸ்தி இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு போனதில்லை. ஸ்வேதாவோட ஒண்ணுமே நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கமிங், அது மெயின்லி ஃபார் அவுசேபேட்டன், பிகாஸ் ஹீ இஸ் சோ ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எனக்கு அவங்க ஹீஸ் அ குரு ஒன்லி. எங்களுக்கு நிறைய பாட்டு அந்த பாடுற டைம்ல நிறைய he has given so much of என்ன சொல்றது ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் அஸ் அந்த ரெக்கார்டிங் டைம்ல எல்லாம். அண்ட் ஃபார் ஸ்வேதா ஆல்சோ, ஸ்வேதாவோட ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங்க்கு தான். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஹவுசேபேட்டா. ஸ்வேதா சொன்ன மாதிரி இனி ஒரு அவங்களோட நிறைய படங்கள் வரட்டும், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுங்க. அண்ட் வேற என்ன, வாழ்த்துக்கள், இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் ரமேஷ்.